வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்றது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால் தான். சார் சொன்னாரு கண்டிப்பா நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐவ் லேர்ன் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்துக்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன். ஓ தம்பி கூட தான் நடிச்சேன். வந்திருக்கானா? எங்க வாங்க, இங்க நியாயமா நீங்க தான், நான் நினைச்சேன் நீங்க தானே, பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. சோ நீங்க தானே அந்த பாலு? இவ்வளவு தூரத்துல இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. Oh my god. நீங்க தானே அந்த குட்டி பையன்? இவ கூட நடிச்சேன் நான் அழகி படத்துல, ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே, இது இவருதான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமா போகுது பாத்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கல்யாண வீட்டுல அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா வந்து தங்கச்சியை மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சார் வந்து அங்க மறைச்சு வச்சிருந்தாரு. டக்குன்னு தேவயானி மேடம் மேல கூப்பிட்டுட்டாங்க. அவருக்கு தனியா ஒரு ஸ்டேஜ் போட்டு அவர் தனியா ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தாரு போல இருக்கு. பட் இந்த ஸ்டேஜே ஒரு ஹீரோக்கான இன்ட்ரோடக்ஷன் அமைட்டு வாழ்த்துக்கள்.